தமிழ்நாடு ஒருங்கிணைந்த பள்ளிக்கல்வி திட்ட மாற்றுத்திறனாளி மாணவர்களுக்கான சிறப்பு பயிற்றுநர்கள் சங்கம் சார்பாக 7ஆம் நாள் போராட்டமாக சென்னை மெரினா கடற்கரை மணலில் அமர்ந்து போராட்டத்தில் ஈடுபட்டவர்களை போலீசார் கைது செய்து வருகின்றனர். விவரங்களை செய்தியாளர் ரேவதியிடம் கேட்கலாம். ரேவதி, விரிவான விவரங்கள் என்ன? வணக்கம். தமிழ்நாடு ஒருங்கிணைந்த பள்ளி கல்வி திட்டத்தின் கீழ் மாற்றுத்திறனாளி மாணவர்களுக்கு கல்வி கற்பிக்கக்கூடிய 1800 சிறப்பு பயிற்றுனர்கள் நியமிக்கப்பட்டிருக்கிறார்கள். இவர்கள் 25 ஆண்டுகளாக தற்காலிக பணியாளர்களாக இருக்கக்கூடிய நிலையில் மாதம் 25,000 ரூபாய் ஊதியமாக பெற்று வருகின்றனர். இவர்கள் பணி நிரந்தரம், தொழிலாளர் வைப்பு நிதி, ஊதிய உயர்வு, மருத்துவ காப்பீடு உள்ளிட்ட கோரிக்கைகளை வலியுறுத்தி பல்வேறு விஷயங்களையும் இது போன்ற கோரிக்கைகளை வலியுறுத்தி கடந்த 7 நாட்களாக போராட்டத்தில் ஈடுபட்டு வருகிறார்கள். இன்று 7வது நாளாக சென்னை மெரினா கடற்கரையில் இருக்கக்கூடிய இந்த மாற்றுத்திறனாளிகள் சென்று கடற்கரையை பார்ப்பதற்காக அமைக்கப்பட்ட இந்த மரப்பலகை பகுதியில் நடந்து சென்று அதற்றை ஏற்கனவே மாற்றுத்திறனாளி மாணவர்களுக்கு தான் அவர்கள் ஆசிரியர்களாக பணியாற்றி வரக்கூடிய நிலையில் அதனை அரசுக்கு தெரிவிக்கும் வகையில், அவர்களுக்கு கொண்டு சேர்க்கும் வகையில் அந்த மாற்றுத்திறனாளிகள் செல்லக்கூடிய அந்த மரப்பலகை மீது சென்று அங்கு மெரினா கடற்கரை மணல் பகுதியில் அமர்ந்து கொண்டு தங்களது கோரிக்கைகளை முன்வைத்து அந்த கோஷங்களை எழுப்பி போராட்டத்தில் ஈடுபட்டனர். அவர்களை காவல்துறையினர் கைது செய்து அழைத்து சென்றிருக்கின்றனர். ஏற்கனவே பல்வேறு கட்ட போராட்டங்களை அவர்கள் தொடர்ந்து நடத்தி வருகின்றனர். ஏற்கனவே டிபிஐ வளாகம் முன்பும் இந்த சிறப்பு பயிற்றுனர்கள் தங்கள் போராட்டத்தை நடத்தி வந்ததை பார்க்க முடிந்தது. பல்வேறு கட்டங்களாக பலதரப்பட்ட வகையில் இருக்கக்கூடிய ஆசிரியர்கள், செவிலியர்கள் உள்ளிட்ட பல போராட்டங்கள் தொடர்ந்து நடைபெற இருக்கக்கூடிய நிலையில் இந்த மாற்றுத்திறன் மாணவர்களுக்கு பயிற்சி அளிக்கக்கூடிய இந்த சிறப்பு பயிற்றுனர்களும் கூட தங்களது இந்த முக்கிய கோரிக்கைகளாக இருக்கக்கூடிய பணி நிரந்தரம், தொழிலாளர் வைப்பு நிதி, மருத்துவ காப்பீடு உள்ளிட்ட கோரிக்கைகளை வலியுறுத்தி இன்றைய தினம் 7வது நாளாக இந்த போராட்டத்தை முன்னெடுத்திருக்கிறார்கள். இது மட்டுமின்றி தொடர்ந்து மற்றொரு குழுவினர், ஒரு குழுவினரை, அந்த மாற்றுத்திறன் மாணவர்களிலேயே ஒரு குழுவினர் இந்த மெரினா கடற்கரை பகுதிக்குள்ளாக போராட்டத்தில் ஈடுபட்ட நிலையில் மற்றவர்கள் அருகில் இருக்கக்கூடிய கண்ணகி சிலை பகுதி, அந்த காமராஜர் சாலை பகுதியில் இருக்கக்கூடிய சாலை ஓரங்களில் அமர்ந்தும் போராட்டத்தில் தொடர்ந்து ஈடுபட்டு வரக்கூடிய நிலையில் அவர்களையும் காவல்துறையினர் கைது செய்து வருகின்றனர். விவரங்களுக்கு நன்றி ரேவதி.